வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கத் தொகுப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. தமிழக அரசியல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை பத்தி தான் நாம இப்போ பேச போறோம். அன்னைக்கு ஒரு நாள் தமிழகம் முழுக்க எப்படி மக்கள் கூட்டம் அலை மோதியது அப்படிங்கிறத இந்த தரவுகள் மூலமா நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். அந்த நாள்ல ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரே ஒரு முழக்கம் தான் கேட்டுச்சு. அது என்ன தெரியுமா? வெற்றி, வெற்றி, தமிழக வெற்றி. எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம வெறும் மக்களின் உணர்ச்சிகளை மட்டுமே மூலதனமா வச்சு உருவான ஒரு மாபெரும் அலை இதுன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, பல லட்சக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பு இந்த ஒரு முழக்கத்துல எப்படி அடங்கியிருக்குன்னு. திரைப்பயணம், அதாவது ஒரு நாயகனோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஒப்பீடுல கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. பல வருஷங்களா திரையில மக்களுக்காக போராடின ஒரு மனிதர் இன்னைக்கு நிஜ வாழ்க்கையிலயும் மக்களின் நம்பிக்கையா எப்படி உயர்ந்திருக்காருன்னு இது காட்டுது. அவர்தான் விஜய். சின்ன வயசுல இருந்தே சினிமாவுல வளர்ந்தவரு வெறும் நடிகரா மட்டும் சுருங்கிடாம சாமானிய மக்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதரா எப்படி மாறினாருன்னு இது நமக்கு தெளிவா புரிய வைக்குது. அது மட்டும் இல்லங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது, இளைஞர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துறது, இப்படி எந்த ஒரு அரசியல் அறிவிப்பும் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அமைதியா மக்கள் மனசுல அவர் இடம் பிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் செஞ்ச சமூக பணிகள் தான் நாளைக்கு அவர் ஒரு தலைவரா ஏத்துக்கிற மனநிலைய மக்கள் கிட்ட விதைச்சிருக்கு. அடுத்ததா, மக்கள் இயக்கம் இது எப்படி ஒரு தன்னிச்சையான வளர்ச்சியா மாறுச்சுன்னு பார்ப்போம். காலம் மாற மாற வெறும் சினிமா ரசிகர்கள் அப்படிங்கிற நிலைமையில இருந்தவங்க ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா மாறினாங்க. இந்த கால வரிசையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதல்ல ஒரு ஸ்கிரீன் ஹீரோவா ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு கொடையாளியா மாறி, அரசியலுக்கு வர தயங்கின ஒரு தலைவரா இருந்து, கடைசியில ஒரு அரசியல் கட்சியின் நிறுவனரா எப்படி அவருடைய பொது வாழ்வு படிப்படியா மாறி இருக்குன்னு இது ரொம்ப அழகா விவரிக்குது. நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவர் அமைதியா மேடையில நின்னு பேசினாரு. மக்களுக்காக ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரே ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த தமிழக அரசியலையே எப்படி அதிர வச்சதுன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. அதுவரைக்கும் இருந்த அரசியல் கணக்குகளை எல்லாம் மாத்தி எழுதின ஒரு தீப்பொறியா அந்த உரை இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் இது ஒரு புதிய தொடக்கமா எப்படி அமைஞ்சதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த தீப்பொறியோட விளைவா உருவானதுதான் தமிழக வெற்றி கழகம். அந்த பேரே பாத்தீங்கன்னா இளைஞர்களோட ஒரு முழக்கமா மாறிடுச்சு. ஊர்தோறும் மக்கள் பெருந்திரளா திரண்டாங்க. ஒரு புதிய தலைமுறை அரசியல் தொடங்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை மாநிலம் முழுக்க எப்படி பரவுச்சுன்னு இதுல இருந்து நாம பார்க்கலாம். தேர்தல் களம், மாற்றத்துக்காக மக்கள் எப்படி காத்திருந்தாங்க அப்படிங்கறத பத்தி அடுத்து நாம பார்க்க போறோம். ஒரு வழியா தேர்தல் நாளும் வந்துச்சு. மக்கள் நீண்ட வரிசையில காத்து நின்னு வாக்களிச்சாங்க. அந்த வரிசையில நின்ன பலரோட மனசுலயும் இருந்த ஒரே ஒரு எண்ணம், இந்த முறை கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கறதுதான். அப்புறம் முடிவுகள் வெளியான அந்த நாள் தமிழகம் முழுக்க ஒரே கொண்டாட்டம் தான். காது பிளக்கிற பட்டாசு சத்தம், மக்களோட கண்ணீர், இளைஞர்களோட வரலாறு காணாத உற்சாகம், இதெல்லாம் பல வருஷ எதிர்பார்ப்போட வெளிப்பாடுன்னு தான் சொல்லணும். இப்படி மாநிலமே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துல மிதந்துட்டு இருந்தப்போ அங்கிருந்த எல்லாரோட கண்களும் ஒரே ஒரு இடத்தை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம தூய வெள்ளை வேஷ்டி சட்டையில ரொம்ப அமைதியா தன்னோட கைகளை உயர்த்தி நின்னாரு விஜய். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மக்களோட உணர்ச்சி பெருக்கு, இந்த பக்கம் இவரோட ரொம்ப அமைதியான தோற்றம். இந்த முரண்பாடு எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே ஆழமா பேசப்பட்டுச்சு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்துல அங்கிருந்த மக்கள் ரொம்ப உணர்வுபூர்வமா சொன்ன வார்த்தைகள் இதுதான். இது ஒரு நடிகரின் வெற்றி இல்ல, இது மக்களின் வெற்றி. தங்களோட பிரதிநிதியா, தங்கள ஒருத்தரா அவரை மக்கள் எப்படி முழுமையா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. புதிய அத்தியாயம். இந்த சமூக மாற்றம் எப்படி தொடங்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்த நாள் பதவியேற்பு மேடை ரொம்ப பிரம்மாண்டமா தயாராயிருந்துச்சு. தமிழகத்தோட இந்த புதிய நம்பிக்கையை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. விஜய் அந்த மேடையில நடந்து வந்தப்போ அவரை பார்த்த மக்களோட கண்கள்ல எல்லாம் அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர். அவர் பதவியேற்ற அந்த ஒரு நொடி தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடினாங்க. இது ஒரு நீண்ட பயணத்தோட ரொம்பவே உணர்ச்சிகரமான தருணம். நாம இப்போ இந்த விளக்க தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த புதிய அத்தியாயம் அரசியல் களத்துல எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி நடந்தாச்சு. ஆனா உண்மையான சவால்கள் இனிமேல் தான் காத்திருக்கு. இந்த புதிய தலைமுறை அரசியல் பல வருஷ பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து தேடுங்க, சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான விளக்கத் தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.